ஓகே, பொட்டாசியம்க்கு முன்னாடி ஆர்கன் வரும்னு இப்போ தெரியும், ஆனா அந்த டைம்ல தெரியாது. ஸோ மெண்டலீவ் வந்து இந்த கன்ஃபியூஷன் எப்படி சார்ட் அவுட் பண்றாருன்னா குரூப்ஸ் வச்சு தான் சார்ட் அவுட் பண்றாரு. பாரு, நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் வெயிட். நீ அட்டாமிக் வெயிட்டை வச்சு அசெண்டிங் ஆர்டர்ல நீ அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும். இதுதானே பீரியாடிக் லா. ஆனா அவர் பண்ணல, அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பார்த்து குரூப் வைஸா பிரிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இந்த டெலூரியம் அயோடின் தான் வேற லெவல் எக்ஸாம்பிள். ஏன்னா அயோடினா ஹாலோஜன்ஸ் கூட போட்டாரு அவரு, டெலூரியமா ஆக்சிஜன் குரூப்ல போட்டாரு. ஆனா எப்படி வருது பாரு, அயோடினோட மாஸ் டெலூரியமோட கம்மியா வருது. நீ போடும்போது எப்படி தெரியுமா வரும்? ஆக்சிஜன், சல்பர், செலீனியம், அயோடின் வந்து நிக்கும். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், டெலூரியம்னு வரும். புரியுதா? ஏன்னா அயோடினோட மாஸ் 126.9, டெலூரியம் வந்து 127.6. இப்படிதானே வந்திருக்கணும். ஆனா அவர் ஒத்துக்கல. அவர் என்ன சொல்றாரு, இல்ல அயோடினோட ப்ராப்பர்ட்டி புரோமின் மாதிரி இருக்கு, மாசே கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஏதாவது மாஸ் தப்பு பண்ணிருப்ப, நான் இங்க தான் போட போறேன்னு சொல்லி மாத்தி போட்டாரு. ஆனா அதை டிமெரிட்னு சொல்றாங்க. ஏன்னா நீ ஃபண்டமெண்டலா அட்டாமிக் வெயிட் வச்சு தானே அரேஞ்ச் பண்ணணும், நீ ப்ராப்பர்ட்டி வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. இப்போ நீ ப்ரெடிக்ட் பண்ண விரும்புறது ப்ராப்பர்ட்டி, அரேஞ்ச் பண்ண நினைக்கிறது அட்டாமிக் வெயிட் வச்சு. மாத்திட்டீங்கன்னா அப்புறம் எப்படி அதுக்கு மெரிட் இருக்குன்னு சொல்ல முடியும்?